Hello friends, இந்த வீடியோவில் யூனிட் 8 யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் இந்த லெசனில் இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தலாம். இது பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 ரோமன்ஸ் பார்த்துருக்கோம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஆன்சர் ப்ரீஃப்லி, ஆன்சர் இன் டீட்டெயில், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ் இது மூணுமே பார்த்துடலாம். அண்ட் நான் வந்து புக்கில் இருக்க அதே பேசேஜஸ் தான், ஆனால் பாயிண்ட் வைஸ் தனியாக உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் காமிச்சிட்டு அந்த பேசேஜ் எங்கே புக்கில் இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி பேஜ் நம்பரோடு சொல்லிடுறேன். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆன்சர் ப்ரீஃப்லியில் வாட் ஆர் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்? டெஃபினிஷன் தான் இதில் கேட்டிருக்காங்க. The stars, answer வந்து the stars, the planets and the moon and any other objects like asteroids and comets in the sky are called celestial bodies, celestial objects. ஸோ இதில் என்னென்னா, முன்னாடியே நம்ம ஃபில்லப்ஸில் பார்த்தோம்ல, செலஸ்டியல் அப்படின்னாவே ஸ்பேஸில் இருக்க பார்ட்டிகல்ஸ், செலஸ்டியல் அப்படின்னாவே ஸ்பேஸ். ஓகேவா, அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா ஸ்டார்ஸ் இருக்கும், பிளானட்ஸ், மூன், இது எல்லாமே தான். ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ், இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே அந்த யூனிவர்ஸில் அடங்கி இருக்கும்ல, அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இதெல்லாம் இருக்கிறது தான் செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, இது வந்து புக்கில் பேஜ் நம்பர் 83 இருக்கு. இங்கே இருக்குல்ல ஃபர்ஸ்ட், இது நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த 3 லைன்ஸ் எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு, த ஸ்டார்ஸ், த பிளானட்ஸ், த மூன் அண்ட் மெனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ் இன் த ஸ்கை ஆர் கால்ட் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். செகண்ட் ஒன்க்கு, டிஃபைன் கேலக்ஸி, a collection of billions of stars held together by mutual attraction is called galaxy. ஓகே, கேலக்ஸி அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் அப்படின்னா வெறும் நட்சத்திரத்தை மட்டும் குறிக்காது. அதாவது நம்மளோட பிளானட் அதெல்லாம் கூட ஒரு ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எர்த், சன் இஸ் ஆல்சோ ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேலக்ஸிலேருந்து தான், கேலக்ஸியில் நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது யூனிவர்ஸில். அண்ட் அந்த கேலக்ஸியில் ஒன்று தான் மில்கி வே கேலக்ஸி. அந்த மில்கி வே கேலக்ஸியில் தான் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது. அதில் தான் சன், அப்புறம் அந்த பிளானட்ஸ் எல்லாம், மூன்ஸ் இதெல்லாமே இருக்குது. நம்மளோடது வந்து மில்கி வே கேலக்ஸி. ஓகே, கேலக்ஸியோட டெஃபினிஷன் பாருங்கள். கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை மியூச்சுவல் அட்ராக்ஷன் இஸ் கால் கேலக்ஸி. இது பேஜ் நம்பர் 83 இருக்குது. இந்த இது ஹைலைட் ஆகிருக்குல்ல, இது கீழே இருக்க இந்த லைன்ஸ், 2 லைன்ஸ், இதுதான் வந்து செகண்ட் ஒன்னோட ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின். இந்த லெசன் வந்து ரொம்ப ஜென்ரலான லெசன் தான், ரொம்ப ஈஸியாகவும் புரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்டாக ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிடலாம். வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் 1? ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சந்திராயன் 1. அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நம்ம இதில் என்னென்ன மெயின் திங்ஸ் இருக்குது, சந்திராயன் 1 வந்து எதுக்காக, அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ், அது பேர் தான் அப்ஜெக்டிவ்ஸ். வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டு ஃபைண்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஆன் த மூன். ஃபர்ஸ்ட் சந்திராயன் 1 வந்து ஒரு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம். ஓகேவா, அது வந்து என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ், இது சந்திராயன் 1 நடத்துறதுக்கு என்னென்ன நோக்கம்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் இருக்கா, மூனில் வாட்டர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சந்திராயன் 1 இது பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, டு ஃபைண்ட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் ஆன் த மூன். என்னென்ன டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. எலிமெண்ட்ஸ் அப்படின்னா கால்சியம், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், இதெல்லாம் தானே. ஸோ என்னென்ன இருக்குது, இல்லை வாட்டர் இருக்கா, இல்லை என்னென்ன சாயில் இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது மூனில். ஸோ இது வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து டு ரீச் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீலியம் 3, டு சர்ச் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீலியம் 3. ஹீலியம் 3 கேஸ் அந்த இது இருக்குல்ல, அது வந்து இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டு மேக் அ 3-dimensional அட்லஸ் ஆஃப் த மூன். ஓகே, அட்லஸ் மேக் பண்ணுறதுக்காகவும் இது பண்ணாங்க. 3-dimensional அப்படின்னா எர்த்துக்கு வந்து குளோப் அந்த இது மேக் பண்ணாங்க. அந்த மாதிரி ஃபுல் மூனோட சர்ஃபேஸ் எல்லாமே அந்த இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்காகவும். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து டு ஸ்டடி அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் அதாவது மூன் வந்து மூனில் என்னென்னலாம் இருக்குது, நம்ம
ஏர்த்தோட சர்ஃபேஸ் பார்த்தாவே இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளே ஒரு தியரி மாதிரி மேக் பண்ணி இந்த மாதிரி தான் சோலார் சிஸ்டம் உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மூணுலேயும் போயிட்டு சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அதோட இது எப்படி இருக்குது அப்படின்னா சோலார் சிஸ்டம் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்ட்டு தெரிய ஹிண்ட்ஸ் வரும். அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 அப்ஜெக்டிவ்ஸ் தான். ஓகே, இது பேஜ் நம்பர் 87 இருக்குது. இங்கே இருக்குல்ல கீழே 87ல் இது அப்படியே இந்த பாயிண்ட்ஸோடு எழுதுங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சந்திராயன் 1 இதுதான் 3rd கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 4th கொஸ்டின். லிஸ்ட் அவுட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மங்கள்யான். மங்கள்யான் இதுவும் இன்னொரு ப்ரோக்ராம் சந்திராயன் மாதிரி. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டு டெவலப் த டெக்னாலஜி ரெக்வயர்ட் ஃபார் இன்டர்பிளானட்டரி மிஷன். அதாவது இன்னொரு பிளானட்டுக்கு போகிறதுக்கு நாம் இங்கே இருக்கிறவங்கள அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் வந்து டெக்னாலஜி அதுக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் டு எக்ஸ்ப்ளோர் த சர்ஃபேஸ் ஆஃப் மார்ஸ். மார்ஸோட சர்ஃபேஸ், அதாவது அந்த சாயில் எப்படி இருக்குது, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் லேண்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு. தேர்ட் ஒன் டு ஸ்டடி த கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் த மார்ஷியன் அட்மாஸ்பியர். அதோட மார்ஸோட அட்மாஸ்பியரை தான் மார்ஷியன் அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. அண்டு மார்ஷியன் அட்மாஸ்பியர் அப்படின்னா அதில் என்னென்ன கேஸஸ் இருக்குது. மார்ஸ்னாவே ரெட் கலரில் தான் இருக்கும். அது ரெட் கலரில் எதனால இருக்குது, அதோட சாயிலோட தன்மை அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அந்த கேஸஸ் அந்த மார்ஸில் இருக்கிறதுனால தான் அது வந்து ரெட் கலர் கொடுக்குது. ஸோ அந்த அட்மாஸ்பியர் பற்றி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபியூச்சர் பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் பாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப். மோஸ்ட்டாக இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க மார்ஸில் வந்து மார்ஸில் வந்து உயிரினங்கள் இருக்குது, அது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா, முன்னாடி ஏதாச்சும் லைஃப் உருவாச்சா மார்ஸில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும், அண்ட் இதுக்கப்புறமும் உருவாக வாய்ப்பு இருக்கா, மார்ஸில் வாழ முடியுமா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு தான் இந்த மிஷனோட நோக்கம். ஸோ இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 89 இருக்குது புக்கில். 88 ஆரம்பிக்குது, 89 முடியுது. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மங்கள்யான் இதுலேருந்து இது வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th ஒன். வாட் ஆர் cryogenic fuels? The cryogenic fuels are the fuels used in rocket engine. They are maintained or stored at very low temperature in order to keep them in liquid state. நான் அண்டர்லைன் பண்ணது எல்லாமே கீவேர்ட்ஸ். இது இருந்தால் தான் மார்க் வரும். இந்த கீவேர்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டு நீங்கள் எதுவுமே எழுத முடியாது. இதுக்கான ஆன்சர். ஓகே, இது பேஜ் நம்பர் 85 இருக்குது. க்ரையோஜெனிக் ப்ரொப்பலட்டன்ஸ் அதில் இருக்குல்ல இந்த லாஸ்ட் ஒன், இதுதான் அது. அந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். தே ஆர் ஸ்டோர்ட் அட் லோ டெம்பரேச்சர். அப்புறம் இது எதுக்கான யூஸ் அது மட்டும்தான் இருக்குது இதில். ஸோ இதை மட்டும் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 6th கொஸ்டின். நேம் த இந்தியன்ஸ் ஒர்க்ட் அட் நாசா. ஆன்சர் கல்பனா சாவ்லா அண்ட் சுனிதா வில்லியம்ஸ் ஒர்க்ட் அட் நாசா. இது மட்டும்தான், நேம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அண்ட் புக்கில் இது 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 எழுதுனா மட்டும் போதும். இதுவும் பேஜ் நம்பர் 90 போய் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட நேமும் இருக்கும். அதாவது இவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க பேஜ் நம்பர் 90. இங்கே இருக்குல்ல ஒர்க் ஆஃப் இந்தியன்ஸ் அட் நாசா, கல்பனா சாவ்லா அண்ட் கீழே சுனிதா வில்லியம்ஸ். இவங்க 2 பேர் தான். ஓகே, அவ்வளோதான் இந்த ரோமன். நெக்ஸ்ட் ரோமன் ஆன்சர் இன் டீட்டெயில். ஓகே, அதில் வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் 1. அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தது அப்ஜெக்டிவ்ஸ். இது வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் 1. இது என்னென்ன அப்படின்னா, டிஸ்கவரி ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், முன்னாடியே பார்த்தோம்ல, ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இன் லூனார் சாயில். அதாவது லூனார் அப்படின்னாவே 3ன்னு சொல்லுவாங்க. லூனார் அப்படிங்கிறது 3 தான் குறிக்கும். ஓகே, செகண்ட் ஒன்
Chandrayaan-1 confirmed that the moon was completely molten once. அதாவது ஒரு காலத்தில் மூன் வந்து ரொம்ப ஐஸ் மாதிரி ஒரு மாதிரி ஐஸ் ஸ்டேட்டில் ரொம்ப மெல்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்ட்டு முன்னாடி காலத்தில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. தேர்ட் ஒன் வந்து Chandrayaan-1 has recorded images of the landing site of the US spacecraft Apollo 15 and Apollo 11. Okay, and next fourth one வந்து it has provided high resolution spectral data on the mineralogy of the moon. அதில் என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸ் இருக்குது, என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக எல்லா டேட்டாவும் கண்டுபிடிச்சி சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், the existence of aluminum, magnesium and silicon were picked up by the X-ray camera. ஓகே, இதில் என்னென்ன மெட்டல்ஸ், அலுமினியம் இருக்கா, மெக்னீஷியம் இருக்கா, சிலிக்கான் இருக்கா அப்படின்ட்டுலாம் இந்த எக்ஸ்ரே கேமரா வழியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. And sixth point, more than 40,000 images have been transmitted by Chandrayaan-1 camera in 75 days. 75 daysல 40,000 images பக்கமாக அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கு Chandrayaan-1 மூணோடது. Next one, the acquired images of peaks and craters show that moon mostly consists of craters. Craters அப்படின்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி சர்ஃபேஸில் வந்து ஹியூஜ் ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சது இந்த இமேஜஸில். நெக்ஸ்ட் பாயிண்ட், Chandrayaan-1 beamed back its first images of the earth in its entirety. Chandrayaan-1 has discovered large caves on the lunar surfaces that can act as human shelter to the moon. On the moon, அதாவது நிறைய கேவ்ஸ் மாதிரி குகை மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிச்சிதான் மூன் சர்ஃபேஸில். அதாவது நம்ம ஹியூமன்ஸ் போய் தங்க முடிகிற அளவுக்கு இருந்துச்சான் அந்த கிரேட்டர்ஸ்லாம். ஓகே, இதுதான் இது. அண்ட் இது வந்து பேஜ் நம்பர் 87 இருக்குது புக்கில். ஓகே, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் Chandrayaan-1 இங்கே இருக்குல்ல 87ல், இந்த லைன்ஸும் கீழேயும் இருக்கும். கீழே இது ஃபுல்லாக எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த பார்ட்ஸ் ஆஃப் அ ராக்கெட். Answer, there are 4 major parts of systems in a rocket. They are structural system, payload system, guidance system and propulsion system. இது 4 ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துடணும், அதுக்கப்புறம் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ரேம். இது என்னென்னா, இட் இஸ் அ ஃப்ரேம் தட் கவர்ஸ் த ராக்கெட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி ஸ்ட்ராங் பட் லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் லைக் டைட்டானியம் or aluminum. Fins are attached to some rockets at the bottom of the frame to provide stability during the flight. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க் கொடுக்குது. இது வந்து ரொம்ப லைட் மெட்டல்ஸால் தான் மேக் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் அண்ட் டைட்டானியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அலுமினியம், டைட்டானியம் இது வந்து லைட் வெயிட் மெட்டல்ஸ் பட் ஆல்சோ ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்ப ஸ்டெபிலிட்டியும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அண்ட் ஃபின்ஸ் கூட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சரல் பார்ட், இதில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க கீழே. ஏன்னா அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், அதாவது ஸ்டேபிளாக வந்து பறக்க ஹெல்ப் பண்ணும் அந்த ராக்கெட். அதுக்கு செகண்ட் ஒன், பேலோட் சிஸ்டம். இட் இஸ் த ஆப்ஜெக்ட் தட் த சேட்டிலைட் இஸ் கேரிங் இன் டு த ஆர்பிட். பேலோட் டிபெண்ட்ஸ் ஆன் த ராக்கெட்ஸ் மிஷன். அதாவது பேலோட்னா இங்கே ஃபுல்லாக படித்தேன். இந்த ராக்கெட்ஸ் ஆர் மாடிஃபைட் டு லான்ச் சேட்டலைட்ஸ் வித் அ wide range of missions like communications, weather monitoring, spying, planetary exploration and as observatories. Special rockets are also developed to launch people into the Earth's orbit and onto the surface of the moon. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேலோடில் வந்து முக்கியமாக அந்த பர்பஸ் இருக்குல்ல, ராக்கெட் அனுப்புகிற பர்பஸ்லாம் வந்து அங்கே தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்பை பண்ணுறதுக்கா, இல்லை அந்த பிளானெட்டில் என்னென்னலாம் இருக்குது, இல்லை மூனில் என்னென்னலாம் இருக்குது அந்த மாதிரி, இல்லை சில டைம் பீப்புளையே அனுப்போம். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இந்த பேலோடு சிஸ்டமில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து கைடன்ஸ் சிஸ்டம். கைடன்ஸ் சிஸ்டம் கைட்ஸ் த ராக்கெட் இன் இட்ஸ் பாத். இட் மே இன்க்ளூட் சென்சார்ஸ், ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், ரேடார்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ். இதில் தான் வந்து கம்யூனிகேஷன் திங்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ராக்கெட் போகும்போது
எர்த்துக்கும் இதுக்கும் இருக்க கம்யூனிகேஷன் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இதில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். It takes up most of the space in a rocket. It consists of fuel tanks, pumps, and a combustion chamber. There are two main types of propulsion systems. They are liquid propulsion system and solid propulsion system. Okay, propulsion system அப்படிங்கிறது தான் வந்து ஃபியூவல் இருக்கிற இடம். இந்த மாதிரி கம்பஷன் நடக்குள்ள ஃபயர்லாம் வரும்ல பறக்கும் போது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ங்கிறது இதுதான். 2 டைப் இருக்குது, லிக்விட் இருக்குது, ஒன்று சாலிடும் இருக்குது. இதுதான் வந்து மோஸ்ட் ராக்கெட்டில் முக்கால்வாசி இதை வந்து இதுதான் எடுத்துக்கும். இந்த ஸ்பேஸ்லாம் இதில் தான் இருக்கும். ஓகே, இது 4 தான். இது பேஜ் நம்பர் 84. ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் அ ராக்கெட் இது அண்ட் அந்த 4 பாயிண்ட்ஸும் எழுதுனா போதும். வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டயக்ராம்ஸ் கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா இது டீட்டெயில் கொஷின்னால எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ரைட் அ நோட் ஆன் அப்போலோ மிஷன்ஸ் பற்றி. Apollo missions are the most popular missions of NASA ஓடுது. And second one, these missions made American astronauts to land on the moon. இந்த அப்போலோ மிஷன், அப்போலோ 8, அப்போலோ 10 அந்த மாதிரி மிஷன்ஸ், அப்போலோ 11 அந்த மாதிரிலாம் தான் ஃபர்ஸ்ட். இதெல்லாமே அமெரிக்காவோடது தான். இந்த மிஷனில் தான் வந்து மேன்லாம் வந்து மூனில் வந்து ஃபர்ஸ்ட் கால் பதிச்சாங்களே இந்த மிஷன்ஸ்னால தான். இது டோட்டலாக வந்து 17 அப்போலோ மிஷன்ஸ் இருக்குது. அப்போலோ 8 to 11 தான் மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து மேனை கேரி பண்ணிச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மூனில் லேண்ட் ஆனது. அப்போலோ 8 was the first manned mission to go to the moon and it orbited around the moon and came back to the earth. அப்போலோ 11 was the first man landing mission. இது வந்து ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷன் தான். ஆனால் இது வந்து மேன் லேண்டிங் மிஷன், அதாவது மேன் வந்து அங்கே போய் கால் பதிச்சு போனது. ஓகே, இது வந்து 20th July 1969. ஓகே, 7th one, Neil Armstrong was the first man to walk on the surface of the moon. இவரும் ஒரு அமெரிக்கன் தான், ஃபர்ஸ்ட் மேன் டு வாக் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன். இவ்வளோ தான் இது. ஓகே, இது பேஜ் நம்பர் 90ல் இருக்குது. அப்போலோ மிஷன் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, பேஜ் நம்பர் 90. அது ஃபுல்லாக அதை பற்றி என்னெல்லாம் இருக்கோ அந்த ஃபுல் பேரா எழுதுனா போதும். அந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why we are always seeing one side of the moon. ஏன் நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் தான் தெரியுது மூனோடது அப்படின்னா, moon doesn't have its own light but it reflects the sunlight. The time period of rotation of the moon about its own axis is equal to the time period of rotation of the revolution around the earth. That's why we are always seeing its one side. அதாவது மூன் வந்து அதுக்குன்னு ஒரு தனியான லைட் இல்லை, ஏன்னா அதுக்கு வந்து அட்மாஸ்பியர் இல்லை. ஸோ அதனால் அது வந்து சன்லைட்டை மட்டும்தான் அது ரிஃப்ளெக்ட் பேக் பண்ணுது நம்மளுக்கு. அண்ட் அதோட ரொட்டேஷன் இருக்குல்ல, அதாவது ஒரு ரொட்டேஷன் வந்து அதோட ஆக்சிஸில் ஒரு ரொட்டேஷன் வந்து ஈக்குவல் டு டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அரவுண்ட் த எர்த். ஸோ நம்மளுக்கு வந்து அதோட ரொட்டேஷனும் அதோட ரெவல்யூஷனும் ஈக்குவலாக இருக்கிறதுனால எர்த்தோட ரெவல்யூஷன் இருக்குல்ல, எர்த்தை சுற்றி ரெவால்வ் ஆகுறதும் அதோட ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுறதும் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு சைடு மட்டும்தான் தெரியுது. ஓகே, செகண்ட் கொஸ்டின். ஓகே, அவ்வளோதான். எல்லா கொஷின்ஸும் கவர் ஆயிடுச்சு. ஆன்சர் ப்ரீஃப்லி, ஆன்சர் இன் டீட்டெயில், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ். ஓகே, இந்த லெசனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் லெசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.